ஆட்ஸ் பற்றின ஒரு நியூ அப்டேட் தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். மைவி3 ஆட்ஸில் என்னதான் நடக்குது, என்னதான் ஆச்சு, நெக்ஸ்ட் என்னதான் பண்ண போகிறாங்க, மைவி3 ஆட்ஸ் கம்பெனி வந்து திரும்பவும் ரீஓப்பன் ஆகுமா, ஸோ இதை பற்றின கம்ப்ளீட் ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மைவி3 ஆட்ஸ் பற்றின ஒரு ரிவ்யூ வீடியோ மட்டும் தாங்க. இப்போ என்ன மாதிரி புது அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 100 நாட்களில் பேமெண்ட் அப்படின்னும் காவல்துறை அறிவிப்பு அப்படின்ற மாதிரியும் இந்த மாதிரி பேமெண்ட்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரியும் சில தகவல்கள் வந்துள்ளதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து உண்மை தகவலா அப்படின்றத பற்றி தெளிவாக நம்ம பார்க்கலாம். ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜனவரி மந்தே பார்த்தீங்க அப்படின்னா பொங்கல் கழித்து பேமெண்ட் உறுதி அப்படின்ற மாதிரி சில தகவல்கள் வந்து சோஷியல் மீடியாவில் வந்திருந்துச்சு. பட் அந்த மாதிரி பொங்கலும் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ஹாப்பியான நியூஸுமே வந்து வராமல் தான் இருந்துச்சு. மக்கள் அனைவருமே எதிர்பார்த்தது எதுவுமே நடக்கல. இந்த ஜனவரி மந்தாச்சும் எம்டி வந்துட்டு ஏதாச்சும் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவாரு, மக்கள் கிட்ட ஏதாச்சும் அப்டேட் வந்து கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் அனைவருமே ரொம்ப ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாங்க. பட் அப்படி எதுவுமே எம்டி சைட்ல இருந்து எந்த ஒரு அப்டேட்டுமே வந்து வரல. குரூப்லயுமே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் இதை தாண்டி மைவி3 ஆட்ஸோட கேஸ் வந்து எந்த லெவலில் இருக்கு, சார்ட் ஷீட் வந்து போட்டாச்சா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து ரொம்பவே கன்ஃபியூஷனில் இருக்காங்க. சார்ட் ஷீட் போடப்பட்டது அப்படின்ற மாதிரி குரூப்லையும் அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா சோஷியல் மீடியாலையும் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அலோகேட்டட் டு கோர்ட் அப்படிங்கிற மாதிரியும் நெக்ஸ்ட் ஒரு 5 to 8 ஹியரிங் வாய்தா வரும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இதற்கிடையே எப்படி வந்துட்டு 100 நாட்களுக்குள்ளார எல்லாருக்கும் பேமெண்ட் கொடுக்கறதுக்கான வேலைகள் நடைபெறும், இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்ற மாதிரியும் நிறைய பேர் வந்து கேட்குறாங்க. இப்போ மைவி3 ஆட்ஸ்ல சார்ட் ஷீட் போட்டதுக்கு அப்புறம் இந்த கேஸ் வந்து கோர்ட்ல இருக்கிற இந்த டைமிங்ல எப்படி பேமெண்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க, ஸோ கண்டிப்பா இது ஃபேக் நியூஸாக தான் இருக்கும் அப்படின்னு எல்லா பேருமே வந்து சொல்றாங்க. 100 நாட்களுக்குள்ளார பேமெண்ட் கொடுக்கறது அப்படிங்கிறது வாய்ப்பே இல்லை, நடக்காத காரியம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல இருந்தே நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது இது ஒரு ஃபேக் நியூஸ் தான். ஸோ மக்கள் யாருமே இதை நம்பி ஏமாற வேண்டாம். இந்த மைவி3 ஆட்ஸோட உண்மை தன்மை என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துடலாம். மைவி3 ஆட்ஸ் நிறுவனத்தின் வழக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்ட்ல வந்து இருக்கு. அதாவது சார்ட் ஷீட் வந்து போட்டாச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதுக்கான ஃபைனல் ரிப்போர்ட் வந்து போட்டாச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குற்றவாளியின் மீது சாட்டப்பட்ட குற்றம் வந்து விசாரிச்சதுக்கு அப்புறம் நீதிமன்றத்துல காவல்துறை வந்து தாக்கல் செய்வாங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா வழக்கு விசாரணையின் முடிவில் அளிக்கப்படும் குற்றம் சாட்டப்பட்டவர் மீது நீதிமன்றத்தில் வழக்கு தொடங்குவதற்கான அதிகாரப்பூர்வ ஆவணம் அப்படின்னே சொல்லலாம். இதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னா அடுத்த ப்ராசஸ் வந்து 4 இருந்து ஒரு 5-6 வாய்தாய்க்கு மேல போறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. மேபி ஒரு 4 வாய்தா எக்ஸ்ட்ரா வரதுக்கான வாய்ப்புகளும் நிறையவே வந்து இருக்கு. ஸோ அந்த வாய்தா வந்து கம்ப்ளீட் ஆனால் மட்டும்தான் நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு 5 வாய்தா அல்லது 4 வாய்தாய்க்குள்ளவே கம்ப்ளீட் ஆகுற மாதிரி தான் இவங்க வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஹியரிங் நடக்க நடக்க நமக்கு அப்டேட்ஸ் அப்படிங்கிறது கிடைச்சிட்டே இருக்கும். ஸோ நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணி பார்ப்போம், கண்டிப்பாக அப்டேட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அந்த தகவல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஒவ்வொரு வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் வாய்தாலேயே என்ன அப்டேட் அப்படிங்கிறது நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த வாய்தாக்கு அப்புறம் எம்டி சார் வந்து பேசுறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா கம்பெனியோட ரீஓபன் பற்றி பேசுவார் அப்படின்னும் இனி கம்பெனியை வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியும் எம்டி சார் வந்து பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னும் கோர்ட் ட்ரையல் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் எம்டி சார் கண்டிப்பாக வந்து பேசுவார் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. எம்டி சார் வந்துட்டு வீடியோ போடுவார் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபைனலாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மேக்ஸிமம்
90% ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மைவி3 ஆட்ஸோட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இந்த ஹியரிங்கில் வந்து சால்வ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா சட்டப்படி இந்த கம்பெனியோட ரீஓப்பன் பற்றி அண்ட் கம்பெனியை வந்து என்ன பண்ணலாம், எந்த மாதிரி கொண்டு போகலாம் அப்படின்றத பற்றியும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மைவி3 ஆட்ஸ் கம்பெனி வந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவாங்களா, ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்களா, ஸோ இதை பற்றின அப்டேட்ஸும் நமக்கு வந்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பிரச்சனைகள் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பேமெண்ட்ஸ் பற்றியும் சொல்வாங்க. அதாவது ஃபஸ்ட் இந்த ஹியரிங் வந்து முடியணும். ஹியரிங் முடிஞ்சாதான் மக்களோட பேமெண்ட்ஸ்க்கு என்னதான் வழி அப்படிங்கிறத பற்றி கம்பெனி வந்து சொல்வாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் தான் இப்போ நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஸோ மக்கள் வந்து வேறு தகவல்களை நம்பி ஏமாறாதீங்க.